சொல்லுவோம் 6வது படிக்க சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. எங்களது அந்த ஓலை வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுங்க சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து மழை வந்தால் வீடெல்லாம் ஒழுவும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து ரேஷன் வந்து அங்கேருந்து வேப்பமரசாலேருந்து லாலாயிரி வரையும் எங்கள் அம்மா அரிசி வந்து தலைமையிலே தூக்கின்னு போவோம். நானும் தலைமையிலே தூக்கின்னு வருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டுக்குங்க நாங்கள். ஆனால் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டத்துலேருந்து இப்போ எங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு நான் இருக்கேன். இப்போ தான் வேலையெல்லாம் கற்றுக்கின்னு ஒரு ரேஞ்சில் 35,000 சேலரி வாங்கின்னு கொஞ்சம் இப்போ தாங்க கொஞ்சம் எல்லாமே கடமெல்லாம் தீர்த்துட்டு நிம்மதியாக ஒரு வீடை கட்டிட்டு வீடு கட்டுறதுனா எல்லா ஃபேமிலியாக ஒன்றா இருக்குங்க. எனக்குன்னு செப்பரேட்டாக நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கனவுங்க. ஆனால் கொஞ்சம் நெஞ்சு கஷ்டப்படலைங்க. ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அழுதெல்லாம் அழுதுருக்குங்க. ஃபேமிலியாக உக்காந்து சாப்பாடு இல்லாமல் குழம்பு இல்லாமல். இப்போ கூட நான் நினச்சி பார்க்குவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோட்டில் போகிறவங்க பார்த்தாலும் சரி, யாராச்சும் பார்த்தாலும் சரி, அவங்க பசங்கள்லாம் ஏடா இப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். பெற்றவங்களை வந்து என்றைக்குமே நம்ம வந்து கஷ்டப்படுத்தி பார்த்தோன்னா லைஃப்பில் சத்தியமாக சொல்கிறேன் நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். இப்போதைக்கு வேணால் நல்லா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அவங்க ஏஜ் வரும்போது நம்மளுக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க, பாவம் முன்னுமே பார்க்க மாட்டாங்க. அதனால் சொல்லிட்டு சொல்கிறேன், இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா வந்து சந்தோஷமாக வச்சு பார்த்துங்க.